ஜம்மு காஷ்மீர் தேவையில்லை என்று சொல்கிறார்களே, இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். அதாவது சகோதரர் என்ன கேட்குறான்னு சொன்னோம்னா, நம்முடைய மார்க்கத்தில் வந்து ஜம்மு கசர் சேர்த்து தொழுவது சுருக்கி தொழுவதுன்னு இருக்கு. சேர்த்து தொழுவது என்று சொன்னால் லுகர் பக்தில் வந்து அசர் தொழுகை நம்ம சேர்த்து தொழலாம். ஒரு பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி லுகர் தொழணும், அடுத்து இன்னொரு இகாமத் சொல்லி அசர் தொழணும். இந்த அசர் தொழுகையை லுகர் பக்திலேயே தொழுது கொள்வது இது ஜம்மு. அல்லது லுகர் தொழுகை லுகரை அசரை அசர் பக்தியில் தொழுகிறது. நமக்கு லுகரை அசரையும் தொழுவதற்கு எவ்வளோ நேரம் இருக்குது? லுகர் பாங்கு சொன்னதிலிருந்து சூரிய மறையறதுக்குள்ள நாம் லுகரை அசரையும் தொழுது கொள்ளலாம் சேர்த்து. அதே மாதிரி மகரிப் நேரத்தில் இஷாவை நாம் சேர்த்து தொழுதாம், அல்லது இஷா நேரத்தில் மகரிப்பை சேர்த்து தொழுது கொள்ளலாம். மகரிப் நேரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சூரியன் மறைஞ்சிட்டுனா மகரிப் நேரம் நமக்கு என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகுது. இஷா நேரம் எப்பொழுது முடிகிறது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஷாவுடைய கடைசி நேரம் வந்து நடு இரவின் பாதி வரை அப்படின்னாங்க. நடு இரவில் வந்து பாதி வரை, ஒரு 11-12 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் நம்ம இஷாவை தொழுகிறோம். இப்போ ஒரு ஆள் பயணத்தில் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள், அவர் வந்து லுகரையும் அசரையும் தொழுவதற்கு லுகர் பாங்கிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அவர் லுகர் அசர் தொழுவதற்கு நேரம் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி மகரிப் பாங்கிலிருந்து நைட்டு ஒரு 11-12 மணி வரைக்கும் அவர் மகரிப் இஷாவை தொழுவதற்கு நேரம் இருக்குது. சுபுக அந்த வக்தில் தான் தொழணும். இது வந்து சேர்த்து தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொந்த ஊரில் இருந்து ஹதீஸில் வந்து சலாச ஃபர்சஹ்னு வருது, 3 ஃபர்சஹ் தூரம் உள்ள ஊருக்கு போகலான்னு வச்சுக்கிடுங்க. அவங்க வந்து சேர்த்தும் சுருக்கியும் தொழுவார்கள் அப்படின்னு ஹதீஸில் பார்க்குறோம். இப்போ நம்ம உங்கள் சொந்த ஊர் சென்னைன்னு வச்சுக்கிடுங்க. சென்னையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊருக்கு போகிறோம். இப்போ ஒரு ஆள் வந்து சென்னையிலேருந்து என்ன செய்கிறார்? செங்கல்பட்டு போகிறார். செங்கல்பட்டு 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊர். அப்போ அவர் சென்னையை தாண்டி விட்டாலே, சென்னை அவர் தாண்டிட்டான்னு வச்சுக்கிடுங்க, செங்கல்பட்டு போய் தான் சுருக்கி தொழணும் அவசியம் கிடையாது. நம்ம நாடி செல்லக்கூடிய ஊர் வந்து 3 ஃபர்சஹ், அதாவது அன்றைய அளவுக்கு இன்றைய உள்ள தூரம் வந்து 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊராக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம சொந்த ஊரை தாண்டி விட்டாலே நாம் சுருக்கியும் தொழுது கொள்ளலாம், சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். சுருக்கி என்றால் லுகரை 2 ரக்காத்தா தொழுகிறது, அசரை 2 ரக்காத்தா தொழுவது. மகரிப்பை சுருக்கக்கூடாது, மகரிப்பை 3 தான் தொழணும். இஷாவை 2 ரக்காத்தை தொழுவது. சுபுவை சுருக்கக்கூடாது, 4 ரக்காத் தொழுகையை மட்டும் 2 ரக்காத்தை நம்ம தொழுதுக்கலாம். அதுக்கு கசர்னு அரபியில் பேர். சேர்த்து தொழுவோம் ஜம்மு. ஜம்முனா எப்படி? ஒரு பாங்கு சொல்லுவோம், ஒரு இக்காமத் சொல்லி லுகரை தொழுவோம், திரும்ப இன்னொரு தடவை லுகர் தொழுது சலாம் கொடுத்த பிறகு இன்னொரு இக்காமத்தை சொல்லி அசரை தொழுகிறது. அதனால் மகரிப் நேரம் வந்துட்டுனா ஒரு பாங்கு சொல்லி மகரிப்பை தொழுதுட்டு ஒரு பாங்கு சொல்லணும், மகரிப் ஒரு இக்காமத் சொல்லி மகரிப்பை தொழணும், திரும்ப இன்னொரு இக்காமத் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இஷாவை தொழணும். இந்த மகரிப்பை இஷா சேர்த்து தொழுகிறோமா இல்லைங்களா? இதை மகரிப் நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம், அது இஷா நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். இந்த லுகரை அசரையும் சேர்த்து தொழுகிறோமா இல்லைங்களா? இதை லுகர் நேரத்திலும் தொழுது கொள்ளலாம், அசர் நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். அசரையும் மகரிப்பையும் சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி சுபு அந்த வக்தில் தான் என்ன செஞ்சாகணும்? தொழுதாகணும். இது நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன கேள்வி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது அதிகபட்சமாக அவங்க வந்து தபூக் யுத்தத்துக்கு போகும்போது 18 நாட்கள் வெளியே தங்கியிருந்தாங்க. இந்த 18 நாட்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? சுருக்கி சேர்த்து தொழுதுருக்கிறாங்க. அதே மாதிரி மக்காவிற்கு செல்லும் பொழுது 20 நாட்கள் மக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த 20 நாட்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? சுருக்கியும் சேர்த்து தொழுதுருக்கிறாங்க. இப்போ சில ஆளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் வந்து 20 நாட்கள் மக்கள் தங்கியிருக்க போய் தான் சுருக்கி சேர்த்து தொழுதுருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் வந்து 20 நாள் பயணத்தில் போனால் தான் சுருக்கி சேர்த்து தொழணும், 10 நாள் பயணத்தில் போனால் சுருக்கி சேர்த்து தொழக்கூடாது, 9 நாள் பயணத்தில் போனால் 20 கிலோ எத்தனை நாள் வெளியூரில் தங்கியிருந்தாலும் சுருக்கி சேர்த்து தொழக்கூடாதுங்கிறாங்க. இது வந்து தவறான ஒரு சட்டம். ஏன் சட்டம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு செயலை மட்டும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, செயல் என்பது அதுதான் எல்லை என்பது என்ன செய்யாது? காட்டாது. இப்போ நபிகள் நம்ம வார்த்தையில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 18 நாள் வெளியூரில் தங்கி இருந்தால்தான் நீங்கள் வந்து சுருக்கி சேர்த்து தொழலாம் அப்படி சொன்னாங்க வச்சுக்கிடுங்க. நாம் 10 நாள் தங்கி தான் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய செயல் வந்து அது வந்து அந்த எல்லையை நமக்கு என்ன செய்ய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செயல் மட்டும் செஞ்சுருக்காங்க வச்சுக்கிடுங்க, அது நமக்கு எல்லையை காட்டாது. ஏன்னா பயணத்தில் சென்றால் நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆன் என்ன சொல்லி காட்டுது? லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத்,
நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. ஒரு போர்க்களத்திலோ ஒரு பயணத்துக்கோ நாம் போகும்போது பயணம் என்று வந்துவிட்டாலே அந்த பயணத்திலும் சுருக்கி தொழுது கொள்ளலாம். நாம் எத்தனை நாட்கள் வெளியூரில் தங்கி இருக்கிறோமோ அத்தனை நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், சுருக்கி சேர்த்து தொழுது கொள்ளலாம். நபிகள் நாயகம் 18 நாள் தங்கி இருக்கும்போது அவங்க தங்க வேண்டிய நாட்கள் 18 நாள், அதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுருக்கி சேர்த்து தொழுது இருக்கிறாங்க. அவங்க தங்க வேண்டிய நாட்கள் 20 நாள் மக்காவில் வந்துச்சு, அப்போ அவங்க சுருக்கி சேர்த்து தொழுது இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் 20 நாள் தங்கி இருந்தால்தான் சுருக்கி சேர்த்து தொழ வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. அவர்கள் தங்க வேண்டிய நாட்கள் அவங்களுக்கு 20 அமைஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அதுதான் எல்லை என்று சொல்வதற்கு என்ன கிடையாது, மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரம் என்ன செய்யாது, கிடையாது. இப்போ நம்ம ஒரு 3 நாள் பயணத்தில் போகிறோன்னு வச்சுக்கிடுங்க, நாம் சொந்த ஊரை தாண்டி விட்டாலே, பயணம் என்று வந்து விட்டாலே அது 3 நாள் என்பதல்ல, 3 மணி நேரமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊரை நோக்கி நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், சுருக்கியும் சேர்த்தும் தாராளமாக தொழுது கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் என்ன செய்யாது, கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தர. செயல் என்பது அது கட்டாயம் என்பது ஒரு எல்லையை வகுக்கக்கூடியதற்கு என்ன செய்யாது, காரணமாக அமையாது. அதுதான் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை. அதனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல் ஹுலைஃபா அப்படிங்கிற ஊர், அவங்க மக்காவை நோக்கி செல்கிறாங்க. மக்காவை நோக்கி செல்லும் பொழுது மதீனாவில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் துல் ஹுலைஃபா அப்படிங்கிற ஊர் இருக்குது. நபிகள் நாயகம் நாடி செல்லக்கூடிய ஊர் எது, மக்கா. மக்கா என்பது அது 25 கிலோமீட்டர் தூரமானது, அது பல 400-500 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ரசூலா மக்காவை நாடி செல்லும் போது ஊரை விட்டு வெளியேறிய உடனேயே துல் ஹுலைஃபா ரசூலா செஞ்சுருக்காங்க, சுருக்கியும் சேர்த்தும் தொழுதுருக்கிறாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி திரும்பி வரும் பொழுது மதீனாவை பார்க்கும் வரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுருக்கியும் சேர்த்தும் என்ன செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். அதனால் 18 நாட்கள் மேல் அதிகமான பயணமாக இருந்தால்தான் சுருக்கி சேர்த்து தொழ வேண்டும் என்று ரசூல்லா போடாத எல்லை நாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ரசூல்லா 18 நாள் இருக்கும்போது 18 நாள் தொழுதுருக்கிறாங்க, 20 நாள் இருக்கும்போது 20 நாள் தொழுதுருக்கிறாங்க. ரசூல்லா 50 நாள் தங்கியிருந்தான் வச்சுக்கிடுங்க, 50 நாள் என்ன செஞ்சிருவாங்க, தொழுதிருப்பார்கள். அந்த ரசூல்லாவுடைய காரியம் எவ்வளோ நாள் தான் இருந்திருக்கு, வெளியூரில் தங்க வேண்டிய வேலை அவர்களுக்கு 20 நாள் இருந்ததுனால் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, 20 நாள் தொழுதிருக்கிறார்கள். அதுதான் எல்லை என்று யார் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் சில ஊருக்கு போதான் 2 மாதம் தங்கி இருக்கிறாங்க. 2 மாதம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜம்மு கசர் பண்ணியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் செயல் மார்க்கம் என்பதற்காக சொல்லவில்லை. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சட்டத்தை சரியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. நாம் பயணம் என்று கிளம்பிவிட்டால் எவ்வளோ தூரம் என்பதை தான் பார்க்க வேண்டும், எவ்வளவு நாள் என்பதை செய்ய வேண்டியதில்லை, பார்க்கவில்லை. அது ஒரு எல்லையாக இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லி காட்டவில்லை. அதுபோன்று நீங்கள் வெளியூரில் பல நாட்கள் தங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு சுருக்கி சேர்த்து தொழக்கூடிய அனுமதி இஸ்லாம் வழங்கியிருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆள் முழுமையாக தொழ நினைக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், அது அவருக்கு குற்றம் கிடையாது. சுருக்கி சேர்த்து தொழுவது அனுமதி, நமக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குது, சலுகையை வழங்கியிருக்குது. இப்போ பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது, பள்ளிவாசலுக்கு வருவது அவங்களுக்கு என்னது, அனுமதி. பள்ளிவாசல் தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டாயம் என்ன கிடையாது, யாருக்கும் கிடையாது. அதுபோன்று ஒருவர் சுருக்கியும் சேர்த்தும் தொழுவது அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆள் முழுமையாக தொழுகிறான்னு வச்சுக்கிடுங்க, அது தப்பு கிடையாது. ஒரு ஆள் சிரமம் இல்லை, நான் முழுமையாக தொழுகிறேன்னு நினைக்கிறாரு, அது என்ன கிடையாது, அது தவறு கிடையாது. அப்போ நீங்கள் வெளியூர்களில் வெளிநாடுகளில் பல வருடங்கள் தங்க வேண்டிய நிலைமை இருக்குது. டெய்லி சுருக்கி சேர்த்து தொழுதால் தொழுகையில் அவருக்கு என்ன செஞ்சிடும், பாராமுகமாயிரும், கவனமற்ற தன்மை வந்துவிடும் என்று அவர் பயந்தால் அவர் அந்தந்த வக்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், அவர் தொழுது கொள்ளலாம். தனக்கு சிரமம் ஏற்படும் போது அவர் என்ன செய்யலாம், சுருக்கியும் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. டிவி பார்க்குறது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் டிவி பார்த்தா அல்லாவுடைய டிவினா சினிமா எல்லாமே அல்லாவுடைய தண்டனை என்ன, எதுக்கு நிகரான பாவம், டிவி பார்க்குறது தடுக்கிறது. அதாவது நாம் தொலைக்காட்சி இருக்குது பாருங்க, தொலைக்காட்சிகளில் மார்க்கத்துக்கு மாற்றமான ஏராளமான காட்சிகள் செய்யப்படுது, ஒளிபரப்பப்படுது. இதை பார்த்தால் என்ன மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட பாவங்கள்,
அதுக்கு தண்டனைகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஆள் வட்டி வாங்கி சாப்பிட்றான்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு மௌத்தான பிறகு பர்சக்கூடிய வாழ்க்கையில் அவருக்கு என்ன தண்டனை என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஆள் ஃபர்தான தொழுகையை தொழாமல் தூங்குறாரு, அவருக்கு என்ன தண்டனை, அவர் மௌத்தா போன பிறகு, ஆகிரத்தில் இல்லை, மௌத்தா போன பிறகு அவருக்கு பயங்கரமான கல்லை வைத்து மண்டை உடைக்கப்படும். திரும்ப அந்த கல் உருண்டோடும், தலை ஒன்றாக சேர்ந்து விடும். திரும்ப அந்த கல்லை வைத்து அவர் தலை உடைக்கப்படும். இந்த மாதிரி தொழாமல் தூங்கியவனுக்குரிய தண்டனை என்னென்னு செய்யப்பட சொல்லப்படுகிறது. இந்த அவதூறை பரப்பியவர்கள், பொய்யை பரப்பியவர்களுக்கு என்ன தண்டனை, மௌத்துக்கு பிறகு அந்த கபருடைய வாழ்க்கை, ஃபர்சகுடைய வாழ்க்கை என்ன தண்டனை, அவங்களுடைய தாடையில் ஒரு இரும்பு கம்பியால் குத்தப்படும், அது பிடரி வழியாக வெளியேறும். திரும்ப அது சீராகிவிடும், பிடரி வழியாக குத்தப்பட்டு மேல் தாடை வழியாக வரும். இந்த மாதிரி தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். அதிசயம் செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டி வாங்கியவன் இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பான், கரையில் ஒரு அமர்ந்திருப்பார். அவன் நீச்சல் அடித்து கரைக்கு வரும்போது ஒரு கல் எடுத்து என்ன செய்வார், அவனுடைய வாயில் தெரிவார், மீண்டும் நடு ஆற்றுக்கு போயிடுவான், இரத்த ஆற்றுல திரும்ப நீந்தி வருவான். இப்படியே வட்டி வாங்கியவன் என்ன செய்வான், மறுமையில் பர்சகுடைய வாழ்க்கையில் அவன் தண்டனை கொடுக்கப்படுவான். அப்படி நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சில பாவங்கள், சக்காத்து கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை ஹதீஸில் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு 2 மனைவிகள் இருந்து அவன் அந்த 2 வட்டியும் பாரபட்சமாக நடந்தால் அவன் மறுமையில் எப்படி வருவான் என்றெல்லாம் சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா பாவங்களுக்கும் தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா எல்லாத்தையும் என்ன செய்யாது, இருக்காது. அதே நேரத்தில் தண்டனை இல்லை என்று என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. யார் ஒரு பாவத்தை செய்து ஃபஅஹாதத் பிஹி ஹத்தியத்துஹு, அவனுடைய பாவங்கள் அவனை சூழ்ந்து கொண்டதோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா ஹாலிதூன், அவர்கள் நரகவாதிகள், அவை என்றென்றும் என்ன செய்வார்கள், நரகத்தில் தங்கியிருப்பார்கள். இப்போ நம்முடைய மார்க்கத்தில் தொலைக்காட்சியில் தவறான காட்சியை ஒளிபரப்புறாங்களா இல்லையா, இது பாவம் இஸ்லாம் தடுக்குது. எப்படி தடுக்குது, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள சுவர்களில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய வால் போஸ்டர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம வீதியில் நடமாடும் போது பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, மார்க்கம் ஆபாசத்தை தடுக்குது. இன்னல்லாக கத்தப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மின ஜினா, அல்லாஹ் மனிதன் மீது விபச்சாரத்துடைய பங்கை விதித்திருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஃபஸினல் ஐன் அன் நலர், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன, பார்ப்பது. அல்லாஹ் தடுத்ததை பார்க்கிறது. தொலைக்காட்சி நம்ம அல்லாஹ் தடுத்து பார்க்குறோமா இல்லைங்களா, ஒரு பத்திரிகையை புரட்டுறோம், அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், அரை உரை ஆடைகளோடு ஆண்களும் பெண்களும் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம், கெட்ட விஷயங்களை படிக்கிறோம், அடுத்த வீட்டு அந்தரங்கங்களை படம் பிடிச்சி போடுறாங்க, அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை தொலைக்காட்சியில், செல்ஃபோனில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. எதை இஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து இருக்குதோ அதை பார்க்கிறார்கள். கண் செய்யக்கூடிய விபச்சாரம், ஜினல் லிசானல் மன்திக், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம், கெட்டதை பேசுறது. அதே மாதிரி நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது, கெட்ட விஷயங்களுக்கு ஆசைப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணால் கெட்ட விஷயங்களை பார்க்கறது, நாவால் கெட்ட விஷயங்களை பேசுறது, உள்ளத்தால் ஆசைப்படுறது, இதையெல்லாம் சிறு பாவங்களும் எப்படி சொல்லி காட்டுறாங்க. சிறு பாவங்கள் என்ன அர்த்தம், இப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டு, மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லதீன எஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி இல்லல் லமம், மூமின்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள். விபச்சாரம், திருட்டு, அவதூறு சொல்கிறது, கொலை பண்ணுறது, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி கடன் வாங்கி விட்டு ஏமாற்றுவது, வட்டி வாங்குவது, அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவது, இந்த மாதிரி பெரும்பாவங்களை மூமின்கள் தவிர்த்து கொள்வார்கள். இல்லை லமம், லமம் என்ற சிறுபாவங்கள் அவங்கள்ட்ட வரும். சிறுபாவங்கள் என்னன்னு கேட்கும்போது இந்த பார்வையால் செய்யக்கூடிய பாவங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபதூ ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும், மூமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். பார்வையை தாழ்த்தணும்னு சொன்னோம்னா ஹராமான எதையும் பார்க்கக்கூடாது, டிவியில் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடாது, பத்திரிகையில் பார்க்கக்கூடாது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அல்லாஹ் தடுத்த எதையும் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்க நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். பார்வை என்றைக்கு தடுமாறுகிறதோ அது நம்மளை பெரும்பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். எதற்கு இஸ்லாமிய சிறுபாவத்தை தடுக்குது, ஒருத்தன் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை பார்க்க 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 அவனுடைய உள்ளம் சீர்கட்டு போய் அவன் மிகப்பெரிய பாவத்தில் போய் என்ன செஞ்சிருவான், விழுந்து விடுவான். அப்போ அவங்களுடைய
பார்வையை தாழ்த்த வேண்டும், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாலிக்கு அசுக்காலம், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இதே கட்டளை அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்கிறான். வகுல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அவங்க என்ன செய்யக்கூடாது, ஹராமான விஷயங்கள் பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் பார்க்கக்கூடாது, கற்புகளை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பெண்களுக்கும் என்ன செய்கின்றான், உத்தரவு போடுகின்றான். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு முறையாக பர்தா அணிஞ்சு இருக்கிறாங்க. பர்தா அணிந்து இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் பார்க்கலாம். இப்போ நபிகள் நாயகம் பெண்கள் பயான் நடத்துகிறாங்க, இப்போ பெண்களுக்கு உரையாற்றுவாங்க. உரையாற்றும் போது ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து பேசியிருக்கிறார்கள். ஒரு பெண்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு தேவையை கேட்கணும், தேவையை கேட்கும்போது பார்த்து தானே செய்ய முடியும், கேட்க முடியும். ஆனால் தேவையற்ற முறையில் ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதையும் ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்ப்பதை இஸ்லாம் என்ன செய்து தடுக்குது. ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தை கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நான் திடீரென்று ஒரு அந்நிய பெண் மீது என்னுடைய பார்வை பட்டு விட்டது, தேவையில்லாமல் பார்க்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? அமரணி நஸ்ரிஃப பசரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று எனக்கு என்ன செய்தார்கள், உத்தரவிட்டார்கள். அதுமாதிரி நபிகள் நாயகம் சதா சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின், எந்த ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது. இல்லா கான சாசும ஷைத்தான், அப்படி இருந்தால் அங்கே மூன்றாவது யார் இருப்பாங்க, ஷைத்தான் இருப்பார்கள். அதுமாதிரி இஸ்லாம் இந்த பார்வையை பேணுவதை ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லி காட்டுது. யா மாஷர ஷபாப் மனிஷ் தத்தா மின்குமுல் பாஃபலத்தை சௌவி, இளைஞர்களே, யாருக்கு பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். திருமணத்துக்கு என்ன காரணம், ஒருத்தன் பருவ வயது அடைந்து விட்டால் அவனுக்கு அவன் உடல் ரீதியாக தேவைகள் ஏற்பட்டு விடும். அப்போ அவனுடைய பார்வை அலைபாயும். அப்போ பொருளாதார வசதி இருக்குதா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணையும் அவள் மூலம் பிறக்கக்கூடிய வாரிசுகளையும் காப்பாற்றக்கூடிய வசதியை தான் கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க. ஏன் இந்த கல்யாணம் ஃபைனோ அகலுல் பசர், இந்த திருமணம் என்பது மூமின்களுக்கு என்ன செய்யும், பார்வையை தாழ்த்தும். ரசூலுல்லாஹ் மூமின் சொல்லலை, ஆனால் மூமின்களுக்கு தான், ஒரு அல்லாஹ் அஞ்சக்கூடியவனுக்கு அது போதும். கல்யாணம் முடிச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய பார்வையை அது தாழ்த்தும். இல்லை உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. நோன்பிற்கு உங்களுடைய அந்த இச்சையை தணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த பார்வையை சொல்லி காட்டுது, நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸஃபி துர்காத், வீதிகளில் உட்கார்ந்து பேசுவதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சில விஷயங்களுக்கு வீதிகளில் இருந்து தான் பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நம்ம ஜமாத்தில் ஒரு தெருமுனை பிரச்சாரம் போடுறோம், எங்கே நின்று பேசியாகணும், தெருவில் நின்று தான் பேசியாகணும். ஒரு பொது மீட்டிங் போடுறோம், தெருவில் நின்று தான் பேசியாகணும். தேவையற்ற தெருக்களில் நின்று முட்டுச்சந்துக்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் ஃபைன் அபைத்தும் இல்லை தரீக், வீதிகளில் நின்று தான் பேசியாக வேண்டும் என்று கட்டாயம் இருந்தால் ஃபஅத்து தரீக ஹக்கஹு, வீதிக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யுங்க. இப்போது தெருமுனை பிரச்சாரம் பேசுகிறோமா, அந்த தெருமுனை பிரச்சாரத்தை கூடி இருக்கக்கூடிய மக்கள் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கல்லுல் பசர், முதல் கடமையான பார்வையை தாழ்த்தணும். நம்ம ஒரு பொது மீட்டிங் போடும்போது, ஒரு தெருமுனை பிரச்சாரம் பேசும்போது நிறைய பெண்கள் போவாங்க, பல தேவைக்கு போவாங்க. என்ன செய்யக்கூடாது, பார்வை அலபாயை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தெருமுனை பிரச்சாரம் போட்டோம்னா பேச்சாளர் பேசுவார், உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், பார்வையை தாழ்த்தி தான் உட்காரணும். தேவையற்ற பார்வை என்ன செய்யக்கூடாது, பார்வை கீழே குனிஞ்சுக்கிட்டே உட்கார சொல்லலை, தேவையை இஸ்லாம் தடுத்தது பார்க்கக்கூடாது, தேவையற்ற என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கல்லுல் பசர், பார்வையை தாழ்த்துவது. கஃபுல் அதா, அந்த வீதியில் மக்களுக்கு நோவினை தர்ற மாதிரி பொருட்கள் கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பொருளை அகற்றி போடணும். அதே மாதிரி நல்ல வார்த்தைகளே பேசணும். தெருமுனை பிரச்சாரம் பேசும்போது, பொது மீட்டிங் பேசும்போது எல்லா மக்களும் நிற்பாங்க, அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நல்ல வார்த்தை என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அது மாதிரி நம்ம வீதிக்கு வந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நமக்கு வேண்டப்பட்டவன் வருவான், வேண்டப்படாதவன் வருவான். சலாத்துக்கு பதில் சொல்லணும். வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கல்லுல் பசர், பார்வையை தாழ்த்துவது, கஃபுல் அதா, மக்களுக்கு நோவினை தரக்கூடியவற்றை நாம் வெளியேற்றுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, சலாத்துக்கு பதில் சொல்வது, இது எல்லாம் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்போ நம்ம ஒரு தெருக்களில் போகும்போது என்ன செஞ்சுக்கணும், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய பார்வையை பேண சொல்லுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனும், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்ட, ஈமான் கொண்டவர்களே, 3 நேரங்களில் நாம் பெற்ற பிள்ளைங்க, பருவ வயதை அடையாத பிள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதாக இருந்தால் கூட
அனுமதி பெற்று தான் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பருவ வயது அடைந்த யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா நேரங்களும் அனுமதி பெற்று வரணும். நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து அனுமதி பெறாமல் வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஆனால் 3 நேரங்களும் அவங்க என்ன செய்யணும், அனுமதி பெற்று தான் வரணும். மற்ற எல்லாரும் எல்லா நேரங்களையும் அனுமதி பெற்று வரணும். ஆனால் பருவ வயது அடைய நம்முடைய பிள்ளைகள் 3 நேரங்களில் வந்து அனுமதி பெற்று வரணும். எந்த 3 நேரங்கள்? கபுலி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அனுமதி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீ வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக வீட்டுக்குள்ளே வர்றேன்னா வாப்பா வரலாமா, உம்மா வரலாமா, அனுமதி கேட்டு சலாம் சொல்லி தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா, பயங்கரமான வெப்ப காலகட்டங்களில் நபியானாயன் காலத்தில் வந்து ஏசியெல்லாம் கிடையாது, கடுமையான ஹீட் இருக்கும். பெண்கள் வெளியே போகும்போது அவங்க பர்தா போட்டு போவாங்க. வீடுகள் என்பது அவங்களுக்குரிய தங்குமிடங்கள். அப்போ வீடுகளில் இருக்கும்போது பர்தா அணிஞ்சுன்னா இருக்க முடியாது. ஒரு கோடை காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது குறைவான ஆடைகளோடு இருப்பதற்கு இஸ்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி கொடுக்குது. வீடுகளில் வந்து வெப்பத்தை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகின்றான். வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா, வெப்பத்தின் காரணமாக உங்கள் ஆடைகளை கலைந்திருக்கக்கூடிய நண்பகல் நேரம். ஒரு பனியனோடு இருப்பார், வேட்டியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கும் அந்த மாதிரி குறைவான ஆடைகளோடு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுமதி இஸ்லாம் கொடுக்குது. அப்போ இந்த குறைவான ஆடைகளோடு இருக்கக்கூடிய அனுமதி இஸ்லாம் கொடுக்குறதுனால அந்த குறைவான ஆடையோடு ஒரு தாய் இருப்பதை புள்ள பார்த்துடக்கூடாது. அது இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்கள் புள்ள வந்து இந்த குறைவான ஆடையோடு இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களிடம் வருவதென்றால் அனுமதி கேட்டு தான் அவங்க என்ன செய்யணும், வர வேண்டும். மிம்பாதி சொலாத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு கணவன் மனைவியாக வீட்டில் இருப்பார்கள். இப்போ ஒரு ஆள் தூங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்முடைய ஆடை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை கிடையாது. மற்ற எல்லாரும் பிரச்சனை. தகப்பன் வந்து பிள்ளைகிட்ட டிஸ்டன்ஸ் பேண வேண்டிய ஒரு தூரம் இருக்குது, தாய் வந்து தன்னுடைய மகள்கிட்ட பேண வேண்டிய தூரம் இருக்குது, தன்னுடைய பையன்கிட்ட பேண வேண்டிய தூரம் இருக்குது. அப்புறம் நம்ம தூங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஷாக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய கண்களில் இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயங்கள் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அனுமதி பெற்று தான் வரணும் சொல்லிக் கொடுங்கன்னு இஸ்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சலாஸ் அவுராத்தின் லக்கும், இந்த 3ம் உங்களுக்குரிய அந்தரங்க நேரங்கள். இந்த 3 நேரம் அல்ல, மற்ற நேரங்கள் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தகப்பன் இடத்துல தாயிட்ட இருந்து இஸ்லாம் எவற்றை அவுரத்துன்னு சொல்லுதோ அந்த பகுதிகளை அந்த பிள்ளைங்க கண்ணில் பற்றக்கூடாது என்பது வந்து இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்ம தொலைக்காட்சியில் வந்து எல்லாத்தானே காட்டிக்கிட்டு இருக்கிறான். தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் தெருவில் போகும்போது எல்லாத்தையும் காட்டுறது. அப்போ இப்போ வந்து உள்ளம் என்ன செஞ்சிடும், நாசமாயிடும். சமூகத்தில் வந்து பலவிதமான ஒழுக்கக்கேடுகள் நாசமாக போகிறதுக்கு காரணம் உள்ளம் கெடுகிறது. உள்ளம் கெடுவதற்கு காரணம் பார்வை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் சைத்தானுடைய வகி இறங்குதா இல்லையா? இன்றைக்கு வந்து ஒரு நேரத்தில் தொலைக்காட்சியை வந்து நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிடுவாங்க. இப்போ அது தாறுமாறாக போச்சு. வீட்டில் ஒரு தொலைக்காட்சி, மாடியில் ஒரு தொலைக்காட்சி, அங்கே புள்ள ரூமுக்கு ஒரு தொலைக்காட்சி, எல்லா ஹராமான காட்சியையும் எல்லாருமே தனிமையில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்தி விட்டோம். அதே மாதிரி செல்ஃபோன் வழியாக எல்லா ஷைத்தானுடைய வகி இறங்குது. எல்லாம் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், அதில் இதில் என்னென்ன அசிங்கங்கள் இருக்குதோ, ஆபாச இணையதளங்கள் இருக்குதோ அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்றைக்கு செல்ஃபோன் செஞ்சுருக்கு, ஏற்படுத்தி இருக்குது. இதனால் என்ன விளைவு ஏற்படும்? உள்ளங்கள் கெட்டுப்போம். ஒரு ஆணுடைய உள்ளம் கெட்டுப்போம், பெண்களுடைய உள்ளம் கெட்டுப்போம். உள்ளம் கெட்டுப்போனால் என்ன ஆகும்? சமூகம் வந்து சீர்குலைஞ்சு போகும். அந்நிய ஆண்களோடு கள்ள தொடர்புகள் ஏற்படும். ஒருவனுக்கு மனைவியாக இருப்பவள் இன்னொருவனோடு ஓடி போவாள். அந்த குடும்பமே சீர்கெட்டு போகும். பத்திரிகையில் பார்க்குறோம், கொலைகள் நடக்கும், கொள்ளைகள் நடக்கும். ஒட்டுமொத்த குடும்ப வாழ்வு சீரழிஞ்சு போயிடும். ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை இருக்கும். இந்த மாதிரி உள்ளம் கெட்டு போகும்போது இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு வச்சுக்கிடுவோம், இந்த பிள்ளைங்க நடுத்தரில் நிற்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை சீரழிவதற்கு இந்த பார்வையை அளவாய விடுறோம் பாருங்க, இது காரணமாக என்ன செஞ்சு அமைஞ்சிடும். அதனால் இது குறிப்பிட்ட தண்டனையாக சொல்லப்படாவிட்டாலும் இது வந்து பெரும்பாவத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபல் யஹ்தரில்லதீன யுஹாலிஃபூன அம்ரிஹி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அன் துசீபஹு ஃபித்னத்துன்,
அவர்களுக்கு மிகப்பெரிய வழிகேடு அவர்களை பீடித்துக் கொள்வதை விட்டோ அவ் யுசீபகும் அதாபுன் அலீம் அல்லது மிகப்பெரிய துன்புறுத்தக்கூடிய வேதனை அவர்களுக்கு ஏற்படுவதை விட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அல்லாஹ் ரசூல் ஒன்று ஒழுக்க மாண்புன்னு சொல்லும்போது அதற்கு நம்ம மாறு செய்யணும் வச்சுக்கிடுங்க, இதுதான் தண்டனை நமக்கு அறியப்பட்டவரை சொல்லப்படலை. ஆனால் மிகப்பெரிய துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கை பண்ணுகின்றான். அதனால் நாம் மிம்மா ஹத்தி ஆத்தியும் உகுரிக்கும், அவர்கள் செய்த பாவங்களினால் தான் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். உதுகிது நாரா, நரகத்தில் நுழைக்கப்பட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் இது போன்ற பாவங்களை நம்ம செய்யக்கூடாது, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஆபாசங்களை பார்த்தல், இஸ்லாம் தடுத்தவைகளை பார்த்தல் என்பது நம்மளை பெரும்பாலத்தில் கொண்டு போய் தள்ளிடும். கிரிக்கெட் போட்டியை பார்க்குறோங்கிறாங்க, அங்கே பெண்களை ஆட விட்டு அதை காட்டுறான். ஒரு கால்பந்து போட்டியை பார்க்குறாங்கிறாங்க, போட்டியை பார்க்க தப்பு கிடையாது, அது இஸ்லாம் சொன்ன வரையறைக்குள்ளே இருக்குதா. அதில் ஆபாச காட்சிகள் என்ன செய்யப்படுது, காட்டப்படுகிறது. விளம்பரம் என்ற போர்வையில் ஆபாசங்கள் என்ன செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. அதனால் இறையச்சமிக்க ஒரு முஸ்லீம் இவற்றை தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. அப்போ இந்த தொலைக்காட்சிகளை தொலைக்காட்சி, செல்ஃபோனு, பத்திரிகைகள் எல்லாத்தையுமே நாம் ஒரு கண்ட்ரோலில் வைப்ப நல்லது. தொலைக்காட்சி இந்த காலத்தில் அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவையான செய்தி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம், செல்ஃபோனில் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து கொள்ளலாம். செல்ஃபோனை நம்ம பிள்ளைங்க கையில் இல்லாமல் நாமளும் இறையச்சத்தோடு பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் நல்ல குடும்ப அமைப்புக்கும் அது என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா திருமணம் மற்ற தௌஹீத் அல்லாத மற்ற திருமணத்துக்கு பெண்கள் போகலாமா, வீட்டில் அது குடும்பத்தில் இருந்து போகலாமா? ஆனால் போகக்கூடாது, அதுக்கிட்ட கேள்வி. ஒரு பெண் மட்டுமே தௌஹீதில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி யாருமே தௌஹீது இல்லை, அவங்க போக வேண்டிய கட்டாயம். எல்லாருமே போகும்போது அவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்க முடியாது, போக வேண்டிய கட்டாயம், மிக மிக கட்டாயம் என்பது போகலாமா? அப்புறம் இன்னொரு கேள்வி. அப்புறம் பெண்கள் வீட்டுல தொழுவது சிறந்தது, மத்தஸ்ல தொழுவது அனுமதி. அதே ஆண்கள் பள்ளியில தொழுவது சிறந்தது. இப்ப பள்ளியில ஒரு தௌஹீத் ஆண் தொழுவும் போது கையாடுறான், நீ கையாடுற, நீ உனக்கு இங்க இடம் இல்லைன்னு அவங்க தள்ளிடுறாங்க. அவங்க எங்க போய் தொழுவாங்க? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ திருமணங்களில் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் நடக்கக்கூடிய திருமணங்களும் இருக்குது, பலவிதமான தீமையான காரியங்கள் நடைபெறக்கூடிய திருமணங்கள் இருக்குது. வரதட்சணை வாங்கி நடைபெறக்கூடிய திருமணங்கள், ஆடம்பரமாக நடைபெறக்கூடிய திருமணங்கள், அது மாதிரி சினிமா பாட்டுகளை இசைக்க விட்டு ஷிர்கான காரியங்கள், மாலை போட்டு மந்திரங்கள் ஓதி நடைபெறக்கூடிய திருமணங்கள், மொத்தத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றமான திருமணங்கள். நபிகள்லாம் எப்படி காட்டி தந்தாங்களோ அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நாம் ஒரு பெண்ணுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க மட்டும்தான் தௌஹீத் கொள்கை விளங்கி இருக்கிறாங்க, அவங்க போகாட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த பெண்ணால் தாங்க முடியாத துன்பம் வந்துடும். இப்போ என்ன சட்டம் நினைச்சாங்க கேட்குறாங்க. முதல்ல நம்ம விளங்கிக்கணும், தீமையான காரியங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று இஸ்லாத்துடைய அடிப்படை. இதில் இஸ்லாம் நமக்கு என்ன செய்யலை, காம்ப்ரமைஸ் தரலை. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தி ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் படைப்பினங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. இஸ்லாம் அதை நமக்கு சொல்லி காட்டுது. மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களை ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும். ஒரு தீமை நடக்குன்னு வச்சுக்கிறீங்க, அதை கையால் தடுக்கணும். இல்லம் எஸ்தத்தி, அதற்கு சக்தி இல்லை என்றால் ஃபபில் இசானிஹி, தன்னுடைய நாவால் தடுக்கணும். பாவண்டான் சொல்லி அது இல்லாமல் ஆக்கணும். இல்லம் எஸ்தத்தி ஃபபி கல்பிஹி, அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் தடுக்கணும். உள்ளத்தால் தடுப்பேன்னு என்ன அர்த்தம், நம்ம அதை கையால் எடுத்து போட முடியலை, நாவால் சொல்லி இல்லாமல் ஆக்க முடியலை, நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுறது. இதான் உள்ளத்தால் தடுக்கிறது. தாலிக்கு அல்லாஹுல் ஈமான், இதுதான் ஈமானில் பலவீனமான நிலை. வலைச வராதாலிக்க ஹப்பத்து ஹர்தலி மின் ஈமான், இதற்கு பின்னால் ஈமானுடைய கடுகளவும் கூட கிடையாது. நபியா நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு தீமையான சபைக்கு நாம் போய் உட்கார்ந்தா என்னவாகும், கல்யாணம் மட்டுமல்ல தீமையான எல்லா சபையும் தான். அன்இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகுது மஅஹும் ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸில் கைரி, ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை கண்டால்,
அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதை கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவது என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கிறத கேலி செய்யப்படுறது. இஸ்லாத்தில் கல்யாணத்துக்கு மாதன்னு ஒன்று கிடையாது. மாப்பிள்ளை மாதன்னு ஒன்று போட்டுட்டு உட்கார்ந்துருப்பார். இந்த மாலை என்பது ஷிர்கா நம்பிக்கை. கல்யாணம் முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்க, அந்த மாலையை எடுத்து ஒரு வீட்டு மூலையில் தொங்கும். அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கிடக்கும். 1 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, இந்த மாலையை எடுத்து கடல் இருந்தால் கடலில் கொண்டு போய் போடும்பாங்க. அது மாதிரி ஆறு உள்ள ஊரில் ஆற்றுல கொண்டு போய் போடும்பாங்க. குளம் உள்ள ஊரில் குளத்தில் கொண்டு போய் போடும்பாங்க. கடல் ஆறு குளம் எதுவும் இல்லையா, குழியை தோண்டி புதைச்சிரும்பாங்க. ஏன்டா அதை வந்து குழியை தோண்டி புதைக்கணும்? அந்த மாலையில் கால் பட்டால் புருஷன் பொஞ்சாதிக்கு ஆகாது, கனவு மனைவிக்கு ஆகாது. நம்பிக்கை எங்கே போகுது பாருங்கள். இஷ்ரிக்கா நம்பிக்கை தானே. இந்த மாலை வந்து எங்கள் ஒரு அஜர்த்து பயான் பேசினார். நாங்கள் ஏன் மாலையை போடுகிறோம் தெரியுமா? மாலை என்றால் மனம். இவங்க செய்த அநியாயத்துக்கு எப்படினாலும் ஹதீஸை இட்டு கட்டுவாங்க. மாலை என்றால் மனம், ரசூலுல்லாஹ்க்கு மனம் பிடிக்குமா? அப்போ எங்கள் ஊரில் அஜர்த்து பேசினார். அப்போ நாங்கள் கேட்டோம், ரசூலுல்லாஹ்க்கு மனம் பிடிக்கும்ல, ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அத்தர் பூசிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நறுமணம் பூசி சொல்லியிருக்காங்க. எல்லா அஜர்த்தும் ஒரு முளை பூவை வாங்கி உன் தொப்பிலையும் காதலையும் சுற்றிக்கிட்டு வாடான்னு. அப்போ ஜும்மாவுக்கு நறுமணம் பூசுறான்னா கல்யாணத்தில் மாலை போடணும்னு அர்த்தமா? ஏன் அத்தர் பூசுனா அது மணக்காதா? நறுமணம் ஒரு மனுஷன் சும்மா, இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஒரு ஆண்கள் வந்து நறுமணத்தை பூசிட்டு வர்றான்னு வச்சுக்கிடுங்க, அது தப்பு கிடையாதுல்ல. நறுமணம் கல்யாணத்துக்கும் பூசிக்கலாம், நீ சும்மா இருக்கும்போது பூசிக்கலாம். கல்யாணத்துக்கு மாலை போட்டான்னு எங்கே இருக்குது? இது பிற மதங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டு தப்பாக நம்பிக்கை. கல்யாணத்தில் வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க, வாழை மரத்துக்கு புல்ல வாழைக்குள்ள நம்ம கட்டி வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் தரக்கூடியவன் யார்? யஹபுலிமை யஷாவு இனாசா யஹபுலிமை யஷாவு துக்கூர் அவு சவ்விஜு துக்ரானு இனாசா வைஜலுமை யஷாவு அக்கீமா. தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்குறான், தான் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குறான், தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்குறான், தான் ஆடியோரை குழந்தை பாக்கியம் மற்றவராக ஆக்குகிறான். இப்படி கல்யாணத்தில் அல்லாஹ் அல்லிஃப் பைனகுமான் ஓதுறது, கூட்டு துவா ஓதுறது, அது மாதிரி ஆரத்தி எடுக்கிறது, என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க. திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொலவையிடுவாங்க. மாப்பிள்ளை வந்து பொண்ணை தூக்கணுமா, அவன் ஒரு ஒல்லி குச்சி மாப்பிள்ளையாக இருந்தால் வச்சுக்கிடுங்க, அவன் பாட்டு திண்டாட்டம், அவனுக்கு ஹெல்ப், அவன் பொண்ணை தூக்கணும்னா கொஞ்சம் வெயிட்டான பொண்ணாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்த காட்சியை பார்க்குறது, கொலவையிடுவது. எங்கே முஸ்லீம்ங்கிற பேரில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லாத அநியாயங்கள் என்ன செய்கிறது, கல்யாணங்களில் வந்து அரங்கேற்றது, அது சுத்ததுன்னு எல்லாரும் பார்க்குறது. சில ஊர்கள் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை வருவாரா, அங்கே பாலும் பழத்தையும் வச்சுருப்பாங்க. அது என்ன செய்யணுமா, குடும்பம் ஃபுல்லாக சுற்றி நின்றுக்கிடுவாங்க. இந்த மாப்பிள்ளையும் நடுவில் வச்சு நூற்றுக்கணக்கான பெண்கள், பொம்பளை மட்டும்தான் நிற்பாங்க. ஒரு ஆம்பளை இருப்பார் பொண்ணுக்கு பக்கத்தில், இவர் பாலும் பழத்தை ஊட்டி விடணுமா. எல்லாரும் அதை ஊட்டி விடும்போது அவங்க போடுற சத்தத்தை பார்க்கணும். வயசான ஒரு அம்மாவை கூப்பிட்டு மாப்பிள்ளை ஒரு முடிச்சு போடுவார், இந்த அம்மா என்ன செய்ய 2 முடிச்சு போட்டு விடும். அது கணவன் உள்ள பெண்ணாக தான் இருக்கணுமா. நம்ம ஊரில் சொல்லுவா கெட்ட வர தாலி எடுத்தவம்பாங்க. கணவனை இழந்த பொம்பளை பேர் போட்டுறக்கூடாது. என்ன கேவலப்படுத்துகிற காரியங்களை வந்து கல்யாணங்கிற பேரில் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு விஷயம் கல்யாணம் நடக்கும்போது அந்த மாதிரி தீமையான சபையில் போய் நம்ம உட்கார்ந்து வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய கேலி செய்யக்கூடிய சபையில் அந்த காரியத்தை விடுகின்ற வரை, வேறு காரியத்தில் ஈடுபடுகின்ற வரை அவர்களோடு அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். அப்போ ஒரு பாவம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பாவத்தை நாம் புறக்கணிக்கணும். புறக்கணிக்கிறது தான் ஈமானிய பண்பு. பாவமான சபையை புறக்கணிக்கிறது தான் ஈமானிய பண்பு. இப்போ கேள்வி என்ன, ஒரு பெண்ணுக்கு வந்து புறக்கணிக்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. யாராவது வேண்டுமென்றே பாவத்தில் கலந்துக்கிட்டால் பெரும் பாவம் தான் செய்கிறான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி நிர்பந்தம், போவாட்டா தலாக் விட்டுருவான் போட்டிருக்கு, அது நிர்பந்தம் சொல்ல முடியும், அது அவனுக்கு அல்லாஹ்க்கு உள்ளது. அப்படி ஒரு பெண்ணு நிர்பந்தமாக கருதப்படுறான்னு வச்சுக்கிடுங்க. இஸ்லாத்தில் வந்து நிர்பந்தத்தினால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த உண்மை நிர்பந்தமாக இருந்தால் நீங்கள் போராடி தவிர்ப்பதற்கு முயற்சி செய்து மனம் வெறுத்து உங்கள் நிர்பந்தப்படுத்தப்படுறீங்க வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். நபியா சொன்னாங்க, என்னுடைய சமுதாயம் முஸ்துக்ரிஹு அலைஹி, எந்த பாவத்தின் மீது நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. நபியா சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பல இடங்களில், ஃபமனில் துர்ர கைர பாகும் வலா ஆதிம் ஃபலா இஸ்மா அலைஹி, யார் வந்து பாவத்தை நோக்கி வரம்பு மீறாமலும் வலியை செல்லாமலும் ஒரு பாவத்திற்கு நிர்பந்திக்கப்படுகிறானோ அவர்கள் வந்து அவர்கள் மீது குற்றமே கிடையாது அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அப்போ நிர்பந்தத்தில் ஒரு பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டால்
அது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய குற்றம் தான். அது குற்றமாக செய்யப்படாது, அல்லாஹ்ட பதிவு செய்யப்படாது. நிர்பந்தமாக இல்லையா என்பது அல்லாஹ்க்கு தெரியும். நாம் என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஒரு தப்பு செயலை செய்கிறீங்க, நான் தப்புமே, உங்களுக்கு நிர்பந்தம்பீங்க. நிர்பந்தத்தை முடிவு பண்ணுறவன் யார்? அல்லாஹ். அப்போ அது உண்மையில் நிர்பந்தமாக இருந்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் வேண்டுமென்றே செய்திருந்தால் அல்லாஹ்ட்ட உங்கள் நிலைமை என்ன செய்யப்படும்? தீர்மானிக்கப்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். ஒரு பாவமான காரியங்களை வந்து ஒரு பெண் செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டால் அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன்? மன்னிக்கக்கூடியவன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆண் அவர் பள்ளிவாசலில் போய் இமாம் ஜமாத்தை தொழுவது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நபியான என்ன சொல்லி காட்டுறாங்க? நான் பள்ளிவாசலில் ஒருவரை பாங்கு சொல்ல வைத்து மற்றொருவரை தொழு வைக்குமாறு ஏவி விட்டு எவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களை வீட்டோடு தீ வைத்துக் கொள்வது என்னுடைய மனம் நாடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிவாசலில் வந்து தேவை இல்லாமல் இமாம் ஜமாத்துக்கு வராமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்கள் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? இமாம் ஜமாத்திற்கு வருவது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பள்ளியில் ஷிர்கான காரியங்கள் நடக்குது, அதை தௌஹீத் அடிப்படையில் தொழுவது தடை பண்ணுறாங்க வச்சுக்கிடுங்க. அந்த ஊரில் வந்து வேறு பள்ளிகள் இல்லை என்று சொன்னால் வீட்டில் தொழுது கொள்வது தப்பே கிடையாது, வீட்டை தொழ நன்மை. ஒரு பள்ளியில் ஷிர்கான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் அங்கே போய் தொழுதன்னு வச்சுக்கிடுங்க, அந்த தொழுகை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் எந்த பள்ளியிலும் மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கன் தக்கூம ஃபீ, எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ, ஆரம்ப காலத்திலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி என்றால் நிர்வாகம். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் ஷிர்க்குக்கு எதிரான நிர்வாகமாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அது இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடிய நிர்வாகம். அந்த பள்ளிவாசலில் வந்து அவுலியாக்களை ஆதரித்து பிரச்சாரம் நடக்குது. அவுலியாக்களை ஆதரிச்சுன்னா அவுலியாக்கள் சக்தி இருக்குது, தர்காவுக்கு போகலாம், தாயத்து போடலாம், மௌலூது ஓதலாம், இந்த மாதிரி ஷிர்கான காரியங்களை ஆதரித்து பிரச்சாரம் நடக்குது. அந்த பள்ளிவாசலோட நிர்வாகம் ஷிர்க்கு அனுமதிக்குது. பள்ளிவாசலில் பக்கத்தில் ஒரு தர்கா வச்சுக்கிட்டு அங்கே எல்லா ஷிர்க்கும் நடக்கும். பள்ளிவாசல் நிர்வாகமே அதை எல்லா காரியமும் செய்கிறாங்க. இந்த மாதிரி இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகமாக இருந்தால் அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தௌஹீதாக மாறுகின்ற வரை, தௌஹீத் ஜமாத்தா இல்லை, எல்லா ஷிர்க்கையும் எதிர்க்கிற நிர்வாகமாக மாறுகின்ற வரை அது தொழுவதற்கு தகுதியான பள்ளி கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால் அந்த மாதிரி தொழுவதற்கு தகுதியான பள்ளி இதனை வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் தொழுது கொள்வதே சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில் அப்படித்தானே தொழுதாங்க. அந்த மாதிரி ரகசியமான இடங்களில் தொழுதாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு வந்து மக்காவாசிகள் ஊரை விட்டு வெளியேற்றிடுறாங்க. இப்னு தக்னா என்பவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் எங்கே தொழுதாரு? தன்னுடைய வீட்டிலேயே ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி அங்கே என்ன செஞ்சார்? அவர் தொழுதார். அதனால் தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளிகள் இருக்கும் என்று சொன்னால், நாம் தொழுவதற்கு அங்கே தடை இருக்கும் என்று சொன்னால், வீட்டில் தொழுவது அது மார்க்க அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது தான். அவ்வாறு செய்வது தான் நம்முடைய தொழுகைக்கு பாதுகாப்பும் கூட. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு கடை எடுத்து நடத்துறாரு, அவர் 10-12 வருடங்களாக நடத்துறாரு. அப்போ இவருக்கு கடை உரிமையாளருக்கு அந்த கடை தேவைப்படும் போது ஒரு கண்டிஷன், அந்த கடை நடத்துகிற ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, எனக்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட தொகை தந்தா தான் நான் இதை விட்டு வெளியேறுவேன் அப்படிங்கிற, இது சரியா? அதாவது அவங்க கேள்வி என்னன்னு கேட்டோம்னா, ஒருவருக்கு சொந்தமான ஒரு இடம், அங்கே ஒரு கடையை கட்டி இன்னொருவருக்கு வாடகை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறாரு? கடையை வந்து காலி பண்ண சொல்கிறார். இப்போ இந்த வாடகைக்கு இருப்பவர் என்ன கேட்குறாரு? குறிப்பிட்ட தொகையை தந்தால் தான் என்ன செய்வேன்? காலி பண்ணுவேன்னு சொல்கிறார். இது சரியான்னு கேட்குறாங்க. இது வந்து முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும்? ஒப்பந்தம் செய்து கொள்ள வேணும். நீ யாரை வாடகைக்கு அனுப்புனா சரி, குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு மத்தியில் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் என்ன செய்து கொள்ளுங்கள்? எழுதி கொள்ளுங்கள். வலா தஸாமுன் தக்துபு, நீங்கள் வந்து சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எழுதி கொள்வதற்கு சலிப்படைந்து விடாதீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம உடனுக்குடன் கொடுத்து வாங்குற வியாபாரம் இருக்குது பாருங்கள், இதுக்கு மட்டும்தான் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எந்த கடனாக இருந்தாலும் நாம் சாட்சிகளை வைத்து என்ன செய்ய வேண்டும்? எழுதி கொள்ள வேண்டும். எழுதி கொள்வது என்பது எனது மார்க்கத்தில் வந்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஒப்பந்தம் போட்டிங்க வச்சுக்கிடுங்க, அந்த ஒப்பந்த காலத்துக்கு முன்னாடி வெளியேற்றக்கூடிய உரிமை இவருக்கு என்ன செய்ய வராது. ஒரு குறிப்பிட்ட 2 வருஷம் வாடகைன்னு சொல்லியாச்சு, அந்த 2 வருஷம் வாடகைக்கு முன்பாக, வாடகை காலம் முன்பாக வெளியேற்றாமல் வச்சுக்கிடுங்க, அது என்ன செஞ்சிடும்? அநியாயமாயிடும். அப்படி வெளியேற்றும் போது அதுக்குரிய நஷ்டத்தை அவர் என்ன செய்யணும்? கொடுக்க தான் செய்யணும்.
அது போக ஒப்பந்தம் போடாமல் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து எது சரி என்பதை விசாரித்து தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பொதுவாக வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்ம கொடுத்து உதவுறோம்னு சொன்னோம்னா அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும். இவர் வந்து நம்ம சொன்னால் காலி ஆயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு ஆளுக்கு ஒரு கடையை கொடுக்குறாங்க. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், நம்ம வந்து அமானிதங்களை வந்து அதற்குரியவங்க நம்ம என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். இன்னல்லாஹ யவுமுருக்கும் அந்து அத்துல் அமானாத்தி லாஹ்லியா, அல்லாஹ் வந்து அமானிதங்களை அதற்கு உடையவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களை கட்டளையிடுகிறான். அப்போ அந்த அமானிதம் என்ன அர்த்தம், நம்பி ஒப்படைக்கப்பட்டது. இப்போ ஒரு ஆள் நமக்கு ஒரு கடை இருக்கு, எனக்கு ஒரு கடை இருக்கிறது, எனக்கு ஒரு சொந்தமான இடம், ஒரு நண்பர் கேட்குறாரு, இவர் கரெக்டாக என்ன செஞ்சிடுவார், நம்ம சொன்னால் காலி பண்ணிடுவார் அப்படிங்கிற அமானித அடிப்படையில் நான் அவருக்கு கொடுக்குறேன். நான் எனக்கு தேவைப்படும் போது காலி பண்ணுப்பான்னு சொல்கிறேன், அவர் மறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, இது அமானித மோசடி. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் 3. ஒரு என்ன, இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். இதா வாத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். நான் குறிப்பிட்டு நீங்கள் கேட்கும்போது நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு வாக்களிச்சுட்டு அவர் காலி பண்ணுப்பான்னு சொல்லும்போது எனக்கு குறிப்பிட்ட தொகைன்னு கேட்குறான்னு வச்சுக்கிடுங்க, இது முனாஃபிக்குடைய அடையாளம் தானே. ஒரு பத்திரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, எழுத்து குத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து இவ்வளோ தொகை தர வேண்டும் என்று கேட்பது மார்க்க அடிப்படையில் சரியானது கிடையாது. இதகு துமின காண, நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்வான். அப்போ எழுத்து குத்து இல்லாமல் நம்பிக்கை அடிப்படையில் ஒப்படைச்சிருக்கும் போது அது மோசடி பண்ணுறாங்க வச்சு, யார் 2 தரப்புலையும் சரி, நான் உன்னை சீக்கிரம் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கை அடிப்படையில் வாங்குகிறோம். நம்ம எழுத்து குத்து இல்லையேன்னு சொல்லி, எழுத்து இல்லைன்னு சொல்லி இவர் காலி பண்ண சொன்னாலும் சரி, அவரும் நமக்கு ஒப்பந்தம் இல்லையேன்னு சொல்லி மோசடியாக நடந்தாலும் சரி, 2 தரப்பு யார் மோசடி பண்ணுறாங்களோ அது அல்லாஹ்க்கு தெரியும் யார் மோசடிக்காரன் என்பது. குர்ஆனில் வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படும். அவுஃபு பில் உக்கூத், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் அஹ்த கான மசூலா, வாக்குறுதி என்பது மறுமையில் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். அப்போ இன்றைக்கு நவீன உலகத்தில் வந்து அடுத்தவர்களுடைய இடங்களை ஆட்டையப்படக்கூடிய வேலை வந்து கடுமையாக இருக்குது. முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இயக்கங்களை வைத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து நடத்தி ஒரு ஆளுடைய இடமா இருக்கும், அவர் என்ன செய்வார், வாடகை கொடுப்பாரு. தனக்கு தேவைப்படும் போது காலி பண்ணு சொல்லும்போது காலி பண்ண முடியாது, நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன், நான் வந்து வாடகையை கோர்ட்டில் போய் கட்டுவேன் என்று இடத்துக்கு சொந்தக்காரங்களை வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நீதி உடனே கிடைக்காது என்ற அடிப்படையில், நம்ம நாடு அப்படி தானே, உடனே கிடைக்காத நீதி என்பது அநீதி. அப்போ கோர்ட்டுக்கு போய் வாடகை கட்டிக்கிறேன்னு சொல்லி இடத்துக்கு சொந்தக்காரனை வந்து அலங்கழிக்கிறது. சில இயக்கங்கள், கட்ட பஞ்சாயத்து இயக்கங்கள் இருக்குது, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரவுடிகளாக இருப்பார்கள். அவங்களுக்கு என்ன செய்கிறது, காசுகளை கொடுத்து கொண்டு அடுத்தவுடைய இடங்களை வந்து காலி பண்ண முடியாது. அப்போ போலீஸுக்கு போனால் போலீஸுக்கு காசை கொடுக்குறது, ரவுடிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி நம்ம மோசடி பண்ணோம்னு சொன்னால் அது பெரிய பாவம். அதனால் இந்த தொகையை அவர் ஏன் கேட்குறாரு, இடத்துக்கு சொந்தக்காரர் காலி பண்ண சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் என்னன்னு பார்க்கணும். எழுத்து எதுவும் இல்லை என்றால் இவர் என்ன சொன்னால் அவர் என்ன சொன்ன, 2 பேரும் அல்லாஹ்க்கு அஞ்சி எது நியாயமோ அந்த அடிப்படை நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவையற்ற முறையில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை வந்து திடீரென்று நம்ம தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி நமக்கு வாடகை தந்தவர் ஒரு ஒன்றும் தெரியாதவர், எங்கேயும் போக முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், அல்லது நம்ம காவல்துறையை அணுகி நம்ம சாதிச்சுக்கலாம், காசு கொடுத்து சாதிச்சுக்கலாம் என்கிற அடிப்படையில் அடுத்தவருடைய சொத்துக்களை நாம் அநியாயமாக அனுபவிக்க நினைத்தால் இந்த உலகத்தை தப்பிச்சிடலாம், ஆகிரத்தை தப்பிக்க முடியாது. அது பயங்கரமான குற்றம், பயங்கரமான பாவம். அது லுலுமாத்து யௌமில் கியாமா, அடுத்தவன் செய்யக்கூடிய அநியாயம் என்பது மறுமை நாளுடைய இருள்கள். இத்தகி தாவத்தல் மதுலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கும் அல்லாஹ்க்கு மத்தியில் என்ன கிடையாது, எந்த திரையும் கிடையாது. ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துவாவுக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில் எந்த திரையும் கிடையாது. பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டான் வச்சுக்கிடுங்க, கதை முடிஞ்சு போச்சு, துனியாவில் முடிஞ்சு போயிடும், அது ஆகிரத்தில் என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். யார் வந்து அடுத்தவனுக்குரிய இடத்தை பொய் சத்தியம் சொல்லி அபகரிக்கிறானோ ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவுஜப அலைஹின் நார், அவனுக்கு நரகத்தை அல்லாஹ் செஞ்சு விட்டான், கட்டாயமாக்கி விட்டான். அடுத்தவனை கடன் வாங்கி ஏமாத்தினால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒரு நல்ல மூமின் கரெக்டாக தொழுகிறார், எல்லாம் செய்கிறாரு, அடுத்தவனை கடனை வாங்கிட்டு ஏமாத்தினா வச்சுக்கிடுங்க, நஃப்சுல் மூமினி அல்லக்கத்தும் பி தைனிஹி ஹத்தா யுக்லானு, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு தொங்கி கொண்டு இருக்கும், அது நிறைவேற்றப்படுகின்ற வரை. அவன் மூத்தாயிட்டானா அவனுக்கு கிடைக்கிற பாக்கியத்துக்கு போக முடியாது. அடுத்தவன்ட்ட வாங்கின கடன் என்ன செய்யணும், நாம் வந்து அடைக்கிற வரைக்கும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க,
யார் வந்து அடுத்தவனுக்குரிய நிலத்தை அபகரிக்கிறானோ மறுமை நாளில் வந்து 7 பூமியிலும் கழுத்து என்ன செய்யப்படும், கட்டி தொங்க விடப்படும் என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது அவ்வளோ பயங்கரமான பாவம். இந்த இடம் விஷயத்தை அடுத்தவங்களுடைய சொத்துக்களை வந்து நாம் அநியாயமாக எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக என்ன செய்ய நாம் இருந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கை அதை என்ன செஞ்சிடும், அழித்து நாசமாக்கிவிடும். யுகுஃபர்து ஷஹீதி குல்லு தம்பின், அல்லாஹ்காண்டி உயிரை கொடுத்துட்டான் வச்சுக்கிடுங்க, எல்லா பாவம் மன்னிக்கப்படும். இல்லை தைன் கடந்து மட்டும் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. நபியான காலத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது ரசூல்லாவுடைய ஒரு அடிமை அவர் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, ஒட்டகத்தை வழி நடத்திக்கிட்டே வர்றாரு. திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு தாக்கி மௌத்தாயிடுறாரு. அப்போ சஹாபாக்கெல்லாம் இவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடச்சிட்டுங்கிறாங்க. அப்போ நபியான சொன்னாங்க, இவன் நரகவாதின்னாங்க. ஏன்னா கனிமத்தில் பங்கு வைக்கப்படாத ஒரு போர்வையை வந்து திருடி எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவர் வைத்திருக்கக்கூடிய போர்வை வந்து அது பங்கு வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட போர்வை அல்ல, அது அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது சஹாபி என்ன பண்ணுறாரு, அவர் யாருக்கும் தெரியாமல் 2 செருப்பு வாரை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்போ ரசூலா அவர் ரசூலா இப்படி சொன்னோன்னே நைஸாக எடுத்து கொண்டு போய் ரசூல்லா நீங்கள் பங்கு வைக்காமல் தந்தி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ நபியல்லான்னு சொன்னாங்க, ஷிராக்கானி மின்னார், நரகத்துடைய 2 செருப்பு வாருன்னாங்க. அப்போ அடுத்தவங்க காசு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்லா காப்பாற்றணும். அடுத்தவங்க காசு விஷயத்தை நம்ம விளையாட்டம் வச்சுக்கிடுங்க. அடுத்தவுடைய மானம், அடுத்தவுடைய காசு, அடுத்தவனுடைய உயிர், இது வந்து ரொம்ப புனிதமானது. நபிகள் சொன்னாங்க, இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆலாலக்கும் அலைக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுடைய செல்வங்களும் புனிதமானவை. எந்த மாதிரி புனிதம், கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த ரசூல் அந்த வார்த்தையை சொல்லும்போது ஹஜ்ஜு பெருநாள் அது புனிதமிக்க நாள், கஅபான்னு சொல்கிறாங்க அது புனிதமிக்க ஊர், துல்ஹஜ் மாதத்தில் சொல்கிறாங்க அது புனிதமிக்க மாதம். அப்போ இந்த மாதம் எப்படி புனிதமோ, இந்த ஊர் எப்படி புனிதமோ, இந்த நாள் எப்படி புனிதமோ, அதுபோன்று அடுத்தவனுடைய உயிர், அடுத்தவனுடைய மானம், அடுத்தவன் செல்வம் புனிதம். அதனால் இந்த வாடகைக்கு கொடுத்தவர்கிட்ட வந்து ஒரு தொகை கேட்குறாங்க பாருங்க, இது நியாயமா அநியாயமா என்பது விசாரித்து தான் அதை முடிவு சொல்ல முடியும். இவர் அநியாயமாக கேட்டால் அது மிகப்பெரிய பாவம். அதுபோன்று அவர் அநியாயமாக காலி பண்ண சொன்னால் அதுவும் ஒரு குற்றம். 2 பேர் எது நியாயமாக அது கட்டுப்பட்டு செஞ்சுக்கணும்.